3D படம் 3D கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு தியேட்டரில் படம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக கூகுள் கார்ட்போர்ட், வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது மெய்நிகர் உண்மை, அப்புறம் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு எக்கச்சக்கமாக எதேதோ புதுசாக வேறு நியூஸில் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டீரியோஸ்கோப்பினா என்னன்னு பார்ப்போம். மனுஷங்களுக்கு 2 கண்கள் இருக்குது. ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளை நம்மளோட ஒரு கண்ணு ஒரு கோணத்தில் பார்க்கும், இன்னொரு கண்ணு வேற ஒரு கோணத்தில் பார்க்கும். இந்த 2 கோணத்துக்கும் இருக்கிற சிறிய வித்தியாசம் உங்கள் கண்ணு எவ்வளோ தள்ளி இருக்குங்கிறத பொறுத்து தான். இந்த சிறிய வித்தியாசத்தினால தான் நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளோட மூளை இந்த சிறிய கோண வித்தியாசம் உள்ள 2 படத்தையும் சேர்த்து போட்டு அதை ஒரு 3D படமாக நம்மளை உணர வைக்குது. அதாவது இந்த படத்துக்கு ஒரு டெப்த்தும் இருக்கும். இதை நீங்கள் சுலபமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். உங்கள் விரலை உங்கள் கம்ப்யூட்டர் திரைக்கு முன்னாடி காட்டி ஒரு கண்ணை மூடிட்டு எப்படி இருக்குது, இன்னொரு கண்ணை மூடிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். 2 கண்ணாலையும் தனித்தனியாக பார்க்கும்போது உங்கள் விரல் லைட்டாக நகர்ந்த மாதிரி இருந்ததா? நீங்கள் ஒரு கண்ணால் மட்டும் பார்க்கும்போது உங்கள் விரல் உங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் அதை 2 கண்ணாலையும் பார்க்கும்போது உங்கள் மூளைக்கு ரொம்ப துல்லியமாக எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். நம்மளோட மூளையால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த 3D பார்வையை கொடுக்கறதுனால தான் நம்மளால் நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை பயங்கர துல்லியமாக இது அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியுது. நம்மளை நோக்கி வர ஒரு பொருளையோ நம்மளேருந்து விலகி போகிற ஒரு பொருளையோ சரியாக எங்கே இருக்குன்னு நம்ம மூளை நமக்கு சொல்கிறதுக்கு கூட இந்த ஸ்டீரியோஸ்கோபிக் விஷன் தாங்க காரணம். இந்த 3D எஃபெக்ட் நம்மளை சுற்றி இருக்கிற பொருளுக்கு ஈஸியாக வேலை பண்ணும். ஆனால் நம்ம பார்க்குற திரைப்படத்தில் எப்படி கொண்டு வரது? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை முதல்ல ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு ஃபோட்டோவும், அதை லைட்டாக ஒரு சிறிய கோண வித்தியாசத்தில் கேமராவை நகர்த்தி இன்னொரு ஃபோட்டோவும் எடுத்து அதில் ஒரு ஃபோட்டோவை ஒரு கண்ணுக்கு மட்டும் காமிச்சு இன்னொரு ஃபோட்டோவை இன்னொரு கண்ணுக்கு மட்டும் காமிச்சா நம்ம மூளை அதை செயல்முறைப்படுத்தி ஒரு 3D படமாக உணர வைக்கும். இந்த 3D எஃபெக்டை கொண்டு வர நம்ம பல வருஷமாக வேறு 3D கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மைடியர் குட்டிச்சாத்தான்னு ஒரு 3D படம் பார்த்துருப்போம். அதில் நம்மக்கிட்ட ஒரு சிவப்பு நீலம் கண்ணாடியை கொடுத்து உள்ளே அனுப்புவாங்க. இது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமல் நம்மளும் அதை போட்டுக்கிட்டு அந்த 3D படத்தை பார்த்து வியந்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த சிவப்பு நீல கண்ணாடிக்கு பேர் தான் அனாக்லிஃப் கிளாஸஸ். இந்த கண்ணாடியில் ஒரு பக்கம் சிவப்பு நிறமும் இன்னொரு பக்கம் நீல நிறமும் இருக்கும். சிவப்பு பக்கம் வெறும் சிவப்பாக இருக்கிறத மட்டுமும் நீல பக்கம் வெறும் நீல நிறத்தில் இருக்கிறத மட்டுமும் கண்ணுக்கு வடிகட்டி அனுப்பும். பழைய காலத்து 3D படம் எப்படி பண்ணாங்கன்னா, ஒரே சீனை 2 கேமராவை வச்சு நம்ம மனித கண் இடையே எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் கேமராவை நகர்த்தி வச்சு ஒன்று சிவப்பு கலர் பூசியும் இன்னொன்று நீல கலர் பூசியும் எடுப்பாங்க. இந்த 2 வீடியோவையும் சேர்த்து போட்டு அதை நம்ம கண்ணுக்கு காட்டும்போது சிவப்பு வீடியோ நம்ம சிவப்பு கண்ணாடி மூலியமாக அந்த சிவப்பு வண்ணம் மட்டும் வடிகட்டி மீதி நிறமெல்லாம் கண்ணுக்கு போகும். நீல வீடியோ நீல கண்ணாடி மூலியமாக நம்ம கண்ணுக்கு போகும். நம்ம மூளையும் அதை கரெக்டாக புரிஞ்சு ஒரு 3D படமாக மூளைக்குள்ளே உருவாக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இந்த மாதிரி சினிமாவில் ஒரு முழு கலர் படமாக காட்ட முடியாது. ஏன்னா சிவப்பு நீலம் சாயம் பூசாமல் காட்டினா அந்த 3D விளைவு வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி அவ்வளோ சூப்பராகவும் காட்டலை 3D படத்தை. இதுக்கு தான் புதுசாக இன்னொரு 3D படம் முறையை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் போலரைசேஷன். நம்மளை சுற்றி இருக்கிற ஒளி ஒரு அலை வடிவம் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அலை, அதாவது வேவ், எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம். கிடைமட்ட திசையில் இருக்கலாம், செங்குத்து திசையில் கூட இருக்கலாம், இல்லை எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம். இது என்ன திசையில் இருக்கோ அதை இந்த லைட்டோட போலரைசேஷன் சொல்லுவோம். ஒரு ஹாரிசான்டல் போலரைசர் கிடைமட்ட திசை உள்ள ஒளியை மட்டும் உள்ளே அனுமதிச்சு செங்குத்து திசை உள்ள ஒளியை உள்ளே அனுப்பாது. அதே மாதிரி வெர்டிக்கல் போலரைசர் செங்குத்து ஒளி உள்ள அலையை உள்ளே அனுப்பும், கிடைமட்ட அலை உள்ள ஒளியை உள்ளே அனுப்பாது. இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குற 3D படத்தில் எல்லாம் 2 ப்ரொஜெக்டர் இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர் ஹாரிசான்டல் போலரைசேஷனில் படத்தை திரைக்கு அனுப்பும், இன்னொரு ப்ரொஜெக்டர் வெர்டிக்கல் டைரக்ஷன் போலரைசேஷனில் படத்தை திரைக்கு அனுப்பும். நீங்கள் போட்டுக்கிற 3D கிளாஸ் கூட ஒரு பக்கம் வெறும் கிடைமட்ட அலையை அனுமதிக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் வெறும் செங்குத்து அலையை அனுமதிக்கிறதாகவும் இருக்கும். அதனால ஒரு கண்ணுக்கு ஒரு ப்ரொஜெக்டரோட படம் மட்டுமும் இன்னொரு கண்ணுக்கு இன்னொரு ப்ரொஜெக்டரோட படம் மட்டுமும் தெரியும். இதை நம்ம மூளை பயங்கரமாக சேர்த்து போட்டு நமக்கு 3D படமாக காட்டுது. இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் 3D கிளாஸ் மாட்டிக்கிட்ட பிறகு உங்கள் தலையை லேசாக சாய்ச்சி பாருங்களேன். அப்போ உங்கள் கண்ணாடியோட போலரைசேஷன் கோணம் கொஞ்சம் மாறும். அப்போது அந்த படம் நல்லா பக்காவாக 3Dயில் தெரியாதில்ல. அதுக்கு இந்த போலரைசேஷன் கோணம் தாங்க காரணம். இதை சமாளிக்க போலரைசேஷன் ஆங்கிள் கிடைமட்டம் செங்குத்தாக வைக்கிறதுக்கு பதிலாக கடிகை சுற்று திசை மற்றும் எதிர்கடிகை சுற்று திசை சுழலாக மாற்றினாங்க. அப்போது நீங்கள் தலையை சாய்ச்சாலும் உங்கள் 3D கண்ணாடி ஒழுங்காக வேலை பண்ணும். சரி, நம்ம இந்த வீடியோவோட பார்ட் 2 இன்னும் 2 வாரத்தில் பார்ப்போம். அதில் நம்ம வர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்ன, இதெல்லாம் என்ன பெரிய கம்பு சுற்றுற வேலைன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இதை ஃபேஸ்புக்கில்
ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் எங்கள் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.